கேள்விகள் கூர்மையானவை, பதில்கள் ஆழமானவை. வருக சிந்தனை மேடைக்கு. இன்றைய மாணவர்களிடம் பொது அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? தகவல் கிடைப்பது எளிதாகிவிட்டது. ஆனால் தகவலை சரிபார்த்து புரிந்து கொள்வது முக்கியம். உலக நிகழ்வுகள், அறிவியல், பொருளாதாரம், அரசியல், சுற்றுச்சூழல் போன்றவற்றை தொடர்ந்து கவனித்தால்தான் முழுமையான பொது அறிவு உருவாகும். தமிழ்நாடு மருத்துவத் துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறப்படுகிறது. உங்கள் பார்வை என்ன? மருத்துவக் கல்வி, சிகிச்சை வசதிகள், மருத்துவர்கள், ஆராய்ச்சி மற்றும் சுகாதார சேவைகளில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. இருப்பினும் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவை எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வது தொடர்ந்து முக்கியமான இலக்காகவே இருக்கிறது. உலக நாடுகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றன. அந்த முன்னேற்றங்களை நம் இளைஞர்கள் கவனிக்கிறார்களா? சிலர் கவனிக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலர் உலகளாவிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள், கல்வி முறைகள், ஆராய்ச்சி, தொழில் வாய்ப்புகள் போன்றவற்றை தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை புரிந்து கொள்வது நம் வளர்ச்சிக்கும் உதவும். சினிமா முதல் அறிவியல் வரை, அரசியல் முதல் மருத்துவம் வரை பல்வேறு துறைகளை இன்று தொடங்கி பேசினோம். இது ஆரம்பம் மட்டுமே. அடுத்த பகுதிகளில் ஒவ்வொரு தலைப்பையும் ஆழமாக விவாதிப்போம். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.